الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையறுத்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துடைய நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்விருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஜும்ஆவுடைய தொடரில் கியாமத்துடைய நாள் ஏற்படுவதற்கு முன்னால் நிகழவிருக்கும் அடையாளங்கள், அறிகுறிகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் முடிந்த ஜும்ஆவிலே ஒரு சில அடையாளங்களை நாம் பார்த்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை எதற்காக சொன்னார்கள் என்பதையும் அந்த பிரசங்கத்திலே நாம் பார்த்தோம். அதாவது கியாமம் நெருங்கிவிட்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்த இந்த வாழ்நாளை நாம் எப்படி கழித்தோம் என்பதற்கான விசாரணை நடைபெறும். அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமைகளை நாம் எப்படி செய்தோம், அல்லாஹுவால் விலக்கப்பட்ட பாவங்களை நாம் எந்த அளவுக்கு விலகி நடந்தோம், அந்த விசாரணை நாளுக்காக எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே தனியார் வாகனங்கள் மிக மிக குறைந்த ஒரு காலத்திலே நாம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம். எல்லோருமே பேருந்துகள், பஸ்ஸுகளில் அல்லது புகையிரத வண்டிகளில் பிரயாணம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டை நாம் வசிக்கின்ற பாதையை நோக்கி பஸ் வண்டி வருகின்ற பொழுது தூரத்திலிருந்து ஒரு ஹோன் சத்தம் கேட்கும், அல்லது அந்த பஸ் வண்டி வருகின்ற சத்தம் கேட்கின்ற அந்த நேரத்திலே எங்களுடைய தயாரிப்புகள் மும்முரமடை மிக வேகமாக அந்த பயணத்திலே அந்த பஸ் வண்டியிலே நாம் ஏறிக்கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய ஆடைகளை சரி செய்வது தொடக்கம், எங்களுடைய அழகை கண்ணாடியிலே பார்த்து சரி செய்வது தொடக்கம், நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களை தயார்படுத்தும் வரைக்கும் தேவையான சகல விடயங்களிலும் மும்முரமாக, தீவிரமாக, அவசரமாக நாம் எங்களை தயாரித்து அந்த வண்டியிலே ஏறிக்கொள்வது மாதிரிதான் கியாமத்துடைய அந்த பிரம்மாண்டமான அமளி துமளிகள் அந்த அழிவு நாள் நெருங்குவதற்கு முன்னால் இந்த பஸ் வண்டியுடைய ஹோன் சத்தம் கேட்பதை போல
அந்த பஸ் வண்டியுடைய சத்தம் முன்னால் வருவதை போல சில அடையாளங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து விட்டால் அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். மாத்திரமல்ல, அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த கியாமத்துடைய நாளைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற அடையாளங்களை சொன்னதில் இருந்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே தொடர்ந்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில பெண்கள் உருவாகுவார். புஹூரு நிசாஇ, காசியாத்தி, ஆரியாத்தி, மாயிலாத்தி, முமீலாத்தி. சில பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போல இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், அந்த ஆடை அணிந்ததற்கு அணியாமல் இருப்பதை போலதான் இருக்கு. ஒன்று, மிகவும் இரண்டு துண்டுகளை அவர்கள் அணிந்திருப்பார். ஹதீஸுக்கு பல விளக்கங்கள். இன்னும் ஒன்று, ஆடை அணிந்தாலும் கூட அவர்களுடைய உடம்புடைய ஷேப் அப்படியே துல்லியமாக தெளிவாக அக்கி வேறு ஆணி வேறாக. ஒரு ஹபாயாவை அணிந்தாலும் கூட அந்த ஹபாயாவை அவள் தேய்த்து அணிந்திருக்கிறாளா அல்லது உடம்பிலே துணியை வைத்து ஜனாதாக்கள் சுத்தப்படுகின்ற கபன் போல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறுக்கி அந்த ஆடையை அணிந்ததற்கு பின்னால் அது தைக்கப்பட்டிருக்கிறதா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு பெண்களுடைய ஆடை அணிகலன்கள் இருக்கு. வெறுமனே அதை நீளமான ஒரே அமைப்பிலே ஆடையாக அணிந்தால் உடம்பு அவ்வளவு எடுப்பாக தெரியாது, விளங்காது என்பதற்காக வேண்டி இப்பொழுதெல்லாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நவீன ஃபேஷன் என்னவென்றால், அவர்களுடைய மார்புகளுக்கு கீழால் அப்படி ஒரு பெல்ட் கொண்டுவர். நவுதுபில்லாஹ். இடுப்பு வேறாக, இடுப்புக்கு மேலுள்ள பகுதி வேறாக, பார்க்கிறவர்களை வசீகரிக்கின்ற விதத்திலே தன்னை அலங்கரிக்கக்கூடிய வித்தியாசமான ஆடை அணிகிறார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் மாத்திரமல்ல, அதை எச்சரித்திருக்கிறார். மாயிலா, இவர்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் அவர்களும் ஒரு பக்கத்திலே சாய்ந்தவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, முமீலா, பார்ப்பவர்களையும் வசீகரிக்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டும் திருப்பக்கூடியவர்களாக, பாவத்தின் பக்கம் அவர்களை சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார். பெண்களுடைய பாவம் இருக்கிறதே, ஆண்களுடைய பாவம் என்றால் அவர்களுடைய மௌத்தோடு அந்த பாவம் முடிந்துவிடும். இது போன்ற அடுத்தவர்களையும் பார்த்து ரசிக்கின்ற அமைப்பிலே, அடுத்தவர்களையும் பாவியாக்கின்ற விதத்திலே பாவம் செய்கின்ற இந்த பெண்மணிகளுக்குள்ள தண்டனை ஆண்களை விட இரட்டிப்பாகிற காரணம் என்ன தெரியுமா? தானும் பாவியாகுவது மாத்திரமல்ல, அடுத்தவனையும் பாவியாக்குகின்ற ஒரு மோசமான செயலில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்படியானவர்கள் தோன்றினால் கியாமத்தினால் வந்துவிட்டது என்பதற்கு அறிகுறி என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருஊசுகுன்ன, அவர்களுடைய தலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய தலைகளே அவர்கள் கொண்டைகளை விசேஷமாக உயர்ந்த அமைப்பிலே, ஒட்டகத்துடைய முதுகிலே இருக்கின்ற திமிழ் இருக்கிறதே அதுபோன்று அவர்கள் தங்களுடைய கொண்டைகளை முடிகளை கட்டி இருப்பார்கள். உயரத்திலே கட்டி அவர்களை தன்னை இன்னும் அழகுபடுத்தி காட்டிக் கொள்வார்கள். லா யதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழையவே மாட்டார்கள். மாத்திரமல்ல, வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சுவர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்தின் வாடை இப்படி சில ஹதீசுகளிலே 500 வருட தொலை தூரத்திற்கு அந்த வாடை வீசும். சொர்க்கத்திற்குள்ளே போவதல்ல, அந்த வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கைக்குள்ளே எங்களுடைய வீட்டில் எத்துணை மனைவிமார்கள், எத்துணை பிள்ளைகள், எத்துணை சகோதரிகள் இந்த எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படியான பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே ஆடை அணிந்தும் அணியாமல் இருப்பார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். ஆனால் பல நாடுகளிலே ஆடையே அணியாமலே ஒட்டு துணியில்லாத கடலோர பகுதிகள் இன்று உலகத்திலே ஆங்காங்கே
இருந்து கொண்டிருக்கிறது மிருகங்களைப் போல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல, மிருகங்களை விட மோசமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் உருவாகி இருக்கிறோம் என்றால் கியாமத்தில் நெருங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது சொன்னார், புஹூருல் ஜஹல், மடமை அதிகரிக்கும். இந்த இடத்திலே மடமை என்றால் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி இல்லாமல் போவது என்பதல்ல. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததை விட தொழில்நுட்பத்தில் உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்மு உயர்த்தப்படும், அறிவு இல்லாமல் போகும் என்றால் அது தீனோடு சம்பந்தப்பட்ட மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு. தொழுகையுடைய மசலாக்கள், ஒரு ஆண் ஒரு வாலிபன் நிக்காஹ் செய்ய போகிறான், அந்த நிக்காகிலே கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள், ஒரு வலி தன்னுடைய மகளுக்கு நிக்காக செய்து வைக்க போகிறார், அந்த நிக்காகை செய்து வைப்பதற்கு எத்துணை பருதுகள் எனக்கு இருக்கின்றன, எந்தெந்த விடயங்களை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும், கருத்தில் எடுக்க வேண்டும், இந்த விடயங்களை தெரியாமல் இவர்கள் வாழ்வார்கள். இதை நான் சொல்லவில்லை, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யபுகு குல்ல ஜக்பரியின் ஜவ்வாவன், அதாவது முரட்டுத்தனம் கொண்ட, வாயிலிருந்து பேசினால் சப்தமிட்டு அடுத்தவர்களை எச்சரித்து பேசுகின்ற ஒவ்வொருவரையும் அல்லாஹ் கோபிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஜவ்வாவின், எப்ப பார்த்தாலும் வித்தியாசமாக விதம் விதமாக எப்படிதான் சாப்பிடுவது என்று சாப்பாட்டிலே சதாவும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு நேர சாப்பாட்டிற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிப்பவர்கள். எவ்வாறு என்றால் அகூல், வித்தியாசமாக அதிகமாக எந்நேரமும் விதம் விதமாக சாப்பிடுபவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறார். சஹாபின் பில்லஸ்வா, கடை தெருவுகளிலே மார்க்கெட்டுகளிலே சப்தமிட்டு கத்தி கூச்சலிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறார். ஜீஃபத்தின் பில்லை, இரவிலே தூங்கினால் பிணமாக இருப்பார்கள். ஹிமாரின் பின் நஹார், பகலிலே உலகத்திற்காக கழுதை போன்று செயல்படுவார். எல்லாம் ஹதீஸ். சுபகும் கிடையாது, தஹஜ்ஜுதும் கிடையாது, வித்ரும் கிடையாது. இரவிலே போய் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் போகிறது. சூரிய வெளிச்சம் முகத்திலே பட்ட பிறகுதான் விழிக்கிறார். இரவிலே பிணம், பகலிலே கழுதை. இப்படியான அமைப்பிலே தன்னுடைய உலக வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கடைசியாக சொன்னார்கள் பாருங்கள், உலகத்தில் உள்ள சகலதையும் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஜாஹிலின் பி அம்ரில் ஆகிரா, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முட்டாளாக மடையனாக இருக்கிறார். ஒரு நிக்காஹ் மஜ்லிஸிலே உட்கார்ந்தார், டிகிரி முடித்திருப்பார் எத்தனையோ துறைகளிலே. ஜவ்வஜ்துக பின்தி என்றால் கபில்து நிக்காஹஹா வதஸ்வீஜஹா என்று சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய நாக்கு தடமாறும். அந்த ஒரு சொல்லை சொல்ல தெரியாது. திருமணம் முடிக்கின்ற வயதுக்கு வந்திருக்கிறார். தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது. சமீபத்திலே ஒரு செல்வ செழிப்பிலே மிதக்கின்ற ஒரு மனிதர், என்னோடு சம்பந்தப்பட்ட நடந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். தோளிலே கையை போட்டு, ஹஜ்ரத், ஊரில் உள்ள எல்லா உலமாக்களையும் அழைக்க வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனுடைய பேரிலே 40 ஜுசுவையும் ஓதி தமாமாக்க வேண்டும் என்றார். சிரிப்பதா அழுவதா? அட, குர்ஆன்ல 30 ஜுஸ் தான் இருக்கிறது என்று தெரியாத பணம் என்ன பணம்? அந்த அறிவு என்ன அறிவு? அந்த தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, சாராயம் ஹராம் என்று தெரியாது. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலிமும் பி அம்ரி துன்யா, உலகத்தின் சகல துறைகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். ஜாஹிலும் பி அம்ரில் ஆகிரா, மௌத்துக்கு பின்னால் உள்ள தீனுடைய இல்முடைய மசாலாக்கள், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டிய கட்டாய கடமைகளை பற்றி எந்த விதமான அறிவும் தெரியாது, எந்த விதமான தெளிவும் கிடையாது. அதை தெரியாமல் இருப்பதே ஒரு வகையான பெருமை என்று நினைக்கிறார். தெரியாமல் இருப்பதே ஒரு வகையான பெருமை. சலாம் சொல்ல தெரியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி ஒரு சமூகம் தோன்றிவிட்டால் கியாமத்து நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பானிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
தொடர்ந்து சொன்னார், வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆத்மா உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா தகூமுஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள் வராது. எதுவரைக்கும் என்றால் சில விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு வந்தேன். யுஹவ்வனுல் அமீன் வயுத்தமனுல் ஹாயின், இதுவும் மிக பிரதானமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள் என்றால், நம்பிக்கைக்குரியவன் சந்தேகிக்கப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் அவன் நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படுவான், அவனை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். வயுத்தமனுல் ஹாயின், துரோகிகளை நம்புவார். இது உலகத்திலே சர்வசாதாரணமான ஒரு முதலாளிக்கு கீழால் 10 தொழிலாளிகள் வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். அதிலே இருக்கின்ற ஒரு உயர் பதவியிலே இருப்பவன் மகா திருடனாக இருப்பார். அவருடைய திருட்டு எல்லோருக்கும் தெரியும். அதை நீங்கள் அதிலே 10 பேரில் ஒருவர் போய் உங்களுடைய முதலாளி இடத்திலே இவரை கொஞ்சம் கண்காணித்தால் நன்றாக இருக்கும், இவருடைய கை கொஞ்சம் சொருகிறது, இவர் நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறார் என்று சொன்னால் கூட அவனுக்கு எச்சன் எடுப்பதை விட்டுவிட்டு சொன்னவர் இருக்கிறாரே அவருக்குத்தான் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்தான் மோசமானவராக கருதப்படுவார். உதாரணத்திற்காக சொல்லுகிறது, இவன் ஒரு மோசமான மனிதர், ஆனால் அவனை பகைத்துக் கொள்ள முடியாது. அவனோடு இருக்கக்கூடிய இன்னமொருவர் அவர் நல்ல மனிதர், ஆனால் அவருக்கு பின்னால் போனால் எங்களுக்கு எதுவும் நடக்காது. இவன் துரோகி, இவன் திருடன், இவன் நம்பிக்கை இல்லாதவன், இவன் மோசமானவன், இவன் மகாபாவி தெரிந்து கொண்டும் அவனுக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம் அலைமோதிக் கொண்டிருக்கும். இது கியாமத்து நாளுடைய அறிகுறி, இது கியாமத்து நாளுடைய அடையாளம். அவனை பகைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்பதற்காக நம்பிக்கையாளர்கள் எல்லாம் துரோகிகளாகவும், துரோகிகளை எல்லாம் நம்பிக்கையாளராகவும் இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க நினைத்தால் கியாமத்துடைய நாள் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற விடயங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்டியலிடப்பட்ட விடயங்கள். அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கவில்லை. இவைகளை சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வரிசையிலே தொடர்ந்து சொல்லுகிறார்கள், பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாம், என்னுடைய உம்மத்தினரில் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், தோன்றுவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர், விபச்சாரத்தை ஹலாலான ஒரு சமாச்சாரமாக கருதுவார். ஹெர் என்பது பெண்களுடைய மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பதம். ஜினாவை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வார். வல் ஹரீர், பட்டாடையை ஹலாலாக்குவார். ஆண்களுக்கு பட்டை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். விபச்சாரம், பட்டாடை அணிவது, வல் ஹம்ர், போதை பாவனை, இதை அவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள். வல் மஆசிஃப், இசைக்கருவிகள், மியூசிக், இந்த 4 விடயம் சுத்தமான ஹராமானது இஸ்லாத்திலே, ஆனால் இதை ஹலாலாக்கிக் கொள்வார். சில பேர் இருப்பார்கள், போதை பாவனையே தான் அருந்த மாட்டார், ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை அருந்த வைப்பார். பெரும் பெரும் பதவிகளிலே இருப்பவர்கள், மாற்று மத நண்பர்கள், தன்னுடைய சொந்த மகளுடைய நிக்கா, தன்னுடைய சொந்த மகனுடைய நிக்கா, அல்லது தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தான வைபவம், எல்லோரையும் சந்தோஷம் படுத்த வேண்டுமே, எல்லோரையும் அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டுமே என்பதற்காக அவர்களுக்கு வேறாக அலாதியாக மேசைகளை, டேபிள்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மாத்திரம் விசேஷமாக போதையை அருந்த செய்வார்கள். இவர்களுக்கு தெரியாது, போதை பாவனையில் ஈடுபடுபவனுக்கும் அதே பாவம், அதை அருந்த செய்பவனுக்கும் அதே பாவம், அதை கொண்டு வந்து விநியோகிப்பவனுக்கும் அதே பாவம். 10 நபர்களை போதை விஷயத்தில் அல்லாஹ் தவித்திருக்கிறார். எனவேதான் போதையோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. போதை பாவனையில் ஈடுபடுபவன் தௌபாவுக்கு முன்னால் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவனை போய் நலன் விசாரிக்க கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்றால் எவ்வளவு கொள்ளாத பாவம். அனைத்தையும் இவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள். அப்படியாக ஒரு காலம், மியூசிக், சுப்ஹானல்லாஹ், வீட்டிலே திருமண வைபவங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அல்லது திருமண மண்டபங்களிலே எல்லாம் மியூசிக்கை ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்.
நபியுடைய சுன்னத்தான ஒரு வைபவத்திற்காக, நபியால் அல்லாஹுவால் வெறுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் நிறைந்த இந்த மாதிரியான கருவிகளை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். இது இன்று சவுதி போன்ற நாடுகளிலே பகிரங்கமாக மியூசிக்கல் ஷோ எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எந்த மண்ணிலே சொன்னார்களோ அந்த மண்ணில் இந்த பாவங்கள் நிச்சயமாக நடந்தேயா. பெண்கள் எல்லோரும் பகிரங்கமான வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுவதற்கும் பார்ப்பதற்கும் நாவு கூசுகிறதே. மக்காவுடைய ஹரமை சூழ இருக்கின்ற பிரம்மாண்டமான ஹோட்டல் ரிசப்ஷன்களில் கூட ஒரு பக்கத்திலே ஒரு அரபி வாலிபர், அவரோடு பக்கத்திலே ஒரு அரேபிய பெண்மணியை வேலைக்கு அமர்த்தி இருக்கின்ற கேவலம் இந்த உலகத்திலே நடந்து விட்டது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள். இப்படியான இந்த 4 விடயங்களை யாரெல்லாம் ஹலாலாக்கிக் கொள்கிறார்களோ, ஜினா, போதை, மியூசிக், பட்டு, இந்த 4 விடயங்களையும் ஹலாலாக்கிக் கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்வார்களாம், மலையடிவாரத்திலே ஒன்று கூடுவார்களாம். இவர்கள் ஒன்று கூடி இந்த மாதிரியான கேலி களியாட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். அங்கு விலை மாதுகள் இருப்பார்கள், மியூசிக்குகள் ஒளிபரப்பப்பட்டு நடனமாடிக்கொண்டிருப்பார்கள். மாலையை அடைகின்ற பொழுது அவர்களுடைய மேய்ச்சலுக்கு அனுப்பப்பட்ட ஆடுகள் மேய்ந்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு ஃபகீர் வருவாராம். வந்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சதக்காவாக தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த ஆடலோடு பாடலோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள், இந்த உம்மத்திலே இருப்பவர்கள் அந்த மிஸ்கீனை பார்த்து சொல்வார்களாம், நாளை காலம்பரவா உனக்கு ஏதாவது தருகிறேன். அந்த மனிதனும் போய்விடுவார். அட காலையில வர சொன்னார்களே, போய் பார்த்தால் ஏதாவது கிடைக்குமே என்று அந்த மனிதன் வந்து பார்க்கின்ற பொழுது என்ன ஆச்சரியம், அவர்களுக்கு மேலால் அந்த மலை அப்படியே விழுந்திருக்கும். இந்த மலை அடிவாரத்திலே இந்த கேலி களியாட்டங்களில் ஈடுபட்டார்களோ அந்த மலை இடம்பெயர்ந்து அவர்களுக்கு மேலால் விழுந்திருக்கும். அதிலே சில பேர் தப்பி இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயம்தகு ஆகரீன கிறதன் வகனாசீர், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களுடைய உருவங்களை மாற்றியிருப்பார். இது நடக்காமல் கியாமத்தினால் வரவே வராது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இது போன்ற பாவங்கள் இன்று பூமி பந்துக்கு மேலால் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவைகளும் அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான். தொடர்ந்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا تقوم الساعة حتى يتباهى الناس في المساجد. அடுத்த ஒன்று, பள்ளிவாசல் கட்டுவதில் ஒரு ஊர் அடுத்த ஊரை விட என்னுடைய ஊரில் இருக்கின்ற பள்ளிவாசல் பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும், அழகு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆடம்பரமாக வீணான அதிகமான செலவுகளை செய்து பள்ளி வாயல்களை கட்டி எங்களுடைய பள்ளி வாயல் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று எத்தவாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே குர்ஆனுக்கு நீங்கள் வருணம் பூசுவீர்கள், குர்ஆனுக்கு நீங்கள் தங்க ஆபரணம் அணிவிக்கிறது மாதிரி அந்த குர்ஆனை நீங்கள் தங்கத்தினால் அழகுபடுத்துவீர்கள். உங்களுடைய பள்ளிகளை யகூதி நசராணிகள் தங்களுடைய கோவில்களை அலங்கரிக்கிற மாதிரி அலங்கரிப்பீர்கள். அப்படி ஒரு காலம் வந்தால் உங்களுக்கு நாசம்தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் அதை கொஞ்சம் அழகுபடுத்துவது குற்றம் அல்ல. வருகின்ற மனிதர்களுடைய உள்ளங்களை கவருகின்ற விதத்திலே அதை செப்பனிடுவது குற்றம் அல்ல. வீணான ஆடம்பரமான செலவீனங்களை செலுத்தி அதுதான் பள்ளிவாசல்களுடைய நோக்கம் என்று நினைப்பார்கள். பிரம்மாண்டமான மாளிகைகள் போல பள்ளிவாசல்கள் அமையப்பட்டிருக்கும். ஆனால் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய விகிதத்தை பார்த்தார். நேற்று மகரிபுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிவாசலுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், மதரசா லீவு கொடுத்து அனுப்பப்பட்டு விட்டது. 100 பிள்ளைகள், சுமார் 70-80 பிள்ளைகள் ஜமாஅத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய்விட்டார். ஒரு 1.5 மாதத்திற்கு இந்த பள்ளிவாசலும் இதை சூழ இருக்கின்ற இந்த மாகோலும் மாசுபட பாலடைய போகிறது. ஒரு சப்பு கூட பூரணம் இல்லாத கண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலை. கண்ணியமான கண்வான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, வயதுக்கு வந்த எத்துணை ஆண்கள் இந்த மஹல்லாவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஆபியத்தை பயன்படுத்தி நாளைக்கு 5 வேளை மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து
அந்த படைத்த ரப்புக்கு சுஜூது செய்யாமல் இருந்து நாம் இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகிறோம்? ஆரம்பத்திலே மஹல்லாவாசிகள் சுப்ஹானல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்தவர்களை காணவில்லை. எங்காலும் போயிருக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கும் போகவும் இல்லை, ஊருக்குள்ளேதான் இருக்கிறார். ஆனால் பள்ளிவாசலுக்கு வருவதென்றால் அவர்களுக்கு விஷம் குடிப்பது போன்றிருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் இதுதான் நிலை. மஸ்ஜிதுகள் அந்தந்த ஊர் மக்களை தவிக்கின்ற நிலையில்தான் அந்த பள்ளிவாசல்கள் காட்சியளிக்கின்றன. வெறும் கட்டிடத்தை கட்டி பெருமை அளிப்பார்கள். ஆனால் மஹல்லாவாசிகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற வேளையில் அவர்கள் அசத்தை செய்வார்கள். இந்த மாதிரியான ஒரு காலம் வந்துவிட்டால் இதுவும் கியாமத்துடைய நாளுடைய அறிகுறி அடையாளம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான விஷயங்களை எப்படி துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள் பார். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال سيأتي زمان تكثر فيه القراء ويقل الفقهاء. ஒரு காலம் வரும், குர்ஆனை திறன்பட அழகாக முறையாக தஜ்வீதை பேணி உச்சரிப்போடு ஓதுகின்ற ஹாஃபிஸ்மார்கள் அதிகரிப்பார்கள். இன்று அது ஒரு உண்மையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலகத்திலே நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தராவி தொழுகைகள் சுப்ஹானல்லாஹ், அந்த பள்ளிவாசலிலே இவர் தொழுகை நடாத்துகிறாராம், இந்த பள்ளிவாசலிலே இப்படி தொழுகை நடைபெறுகிறதா. தராவியுடைய தொழுகைகள் இனிமையான குரல்களால் குர்ஆனை ஓதுகின்ற குர்ராக்கள் காரிமார்கள் அதிகரிப்பார்கள். ஆனால் அந்த குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்லி ஒரு ஊர் மக்களை சரியாக திறன்பட அவர்களுக்கு தேவையான ஒரு மார்க்க வகுப்பை, ஒரு தஃசீருடைய வகுப்பை, ஒரு பெண்களுக்கான வகுப்பை திறன்பட நடாத்துகின்ற புத்தகாக்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் திறன்பட கற்றுத் தேர்ந்த உலமாக்கள் குறைந்து விடுவார்கள் என்றார். அதிகமான பள்ளிவாசலை நீங்க எடுத்துக்கொண்டால் யாரும் டிரைவிங் தெரியாத ஒருவரை தன்னுடைய டிரைவராக சாரதியாக வேலைக்கு அமர்த்த மாட்டார். ஆனால் கொத்துபாவோது தெரியாதவர்களை பள்ளிவாசலுடைய இமாம்களாக வைத்திருக்கிறார். அதை யாராவது கொண்டு வந்து செய்து விடலாம். இன்று எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு உபதேசம், மக்களுக்கு ஒரு தர்பியா, ஒரு வழிகாட்டல், வாலிபர்களுக்கு பெண்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு உபன்யாசத்தை செய்வதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள் என்றால் மலமளமளவென உலமாக்களை தெரிந்தவர்கள் பட்டியல் போடுகின்ற அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். இப்படியே போனால் இந்த நாட்டுடைய எதிர்காலம் என்னவா? அதுபோதாமல் இன்று ஆரம்ப காலத்திலே மாதிரி ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இருப்பது மாதிரி அல்ல, எல்லா மதரசாக்களிலும் ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல் என்றெல்லாம் உலக கல்விகளையும் அதற்குள்ளே புகுத்தி இன்று சமூகத்திற்கு கட்டாயம் இதை திணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். பிரச்சனையே இல்லை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த உலகம் மறுபக்கத்திலே இந்த நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படியான திறன்பட உலமாக்களை உருவாக்கின பின்னால் அவருக்கு ஆங்கில அறிவும் இருக்கிறது, மொழி அறிவும் இருக்கிறது, அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கிறது, எல்லா வகையும் இருந்தால் இங்கு கொடுக்கிற பள்ளிவாசலிலே கொடுக்கிற 45,000 50,000 சம்பளத்தை வைத்துவிட்டு 5 லட்சம் 6 லட்சம் தேடுகின்றவர்கள் யாரும் பள்ளிவாசலுக்கு கடமைக்காக வேண்டி அமர்த்தப்பட மாட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பள்ளிவாசலிலே ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள். அந்த ஊர் மக்களுக்கு முன்னால் சென்று தொழுகை நடாத்துகின்ற ஒரு இமாமையாவது அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இன்று சில பள்ளிகளே இந்த நிலை வந்துவிட்டது. லுகருக்கு வருவார்கள் வளமையாக, அங்கு நியமிக்கப்பட்ட இமாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் வெளியே போனவர் வந்து கொள்ள முடியாது. 40 பேர் சேர்ந்திருக்கிறார்கள், ஒருவர் கூட அந்த தொழுகையை நடாத்துகின்ற தகுதியை இழந்து விட்டார். இன்னும் ஒரு காலத்தை சொன்னார்கள், அது அல்லாஹ் பாதுகாக்க இன்னும் தோன்றவில்லை. ஒரு பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேருவார்கள். நவுது பில்லா நவுது பில்லா நவுது பில்லா, அல்லாஹ் எங்கள் பரம்பரையை பாதுகாக்க வேண்டும். அதிலே தொழுகை நடாத்த இமாம் அல்ல, அந்த சேர்ந்திருப்பவர்களில் ஒருவர் கூட உண்மையான மூமினாக இருக்க மாட்டார் என்றார். காரணம் என்ன தெரியுமா? மார்க்க அறிவை சுமந்தவர்கள்
திறன்பட சுமந்து சமூகத்தை சிறப்பாக வழிநடாத்துகின்ற உலமாக்கள் குறைந்து விடுவார்கள். ஆனால் ஹிஃப்ல் முடிக்கின்ற ஆலிம்கள், காரிமார்கள், ஹாஃபில்மார்கள், அழகான தொனியில் குர்ஆனை ஓதுபவர்கள் அதிகரிப்பார்கள். குர்ஆனுக்குள்ள சட்டங்கள், விளக்கங்களை சொல்லுகின்ற புக்கஹாக்கள் குறைந்து விடுவார்கள். அந்த ஒரு நிலையை நோக்கி எங்களுடைய நாடும் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. சமீபத்தில் ஒரு ஊருடைய ஒரு ஜம்மியாவுடைய தலைவர் அமர்ந்து பேசுகின்ற பொழுது, பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள் எங்களுடைய ஊரிலே 306 பேர் இருக்கிறார். எத்தனை பேர்? 306 பேர் இருக்கிறார். ஒரு பெரிய இஸ்லாமிய ஊர். ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால், ஒரு தர்பியா நிகழ்ச்சிக்கு அதிலே ஒருத்தரை கூட எடுக்க முடியாது. நான் அதை குறையாக குத்தமாக சொல்லல, ஹதீஸ் இது, ஹதீஸ். எனவே இந்த விடயத்திலும் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலை வந்தாலும் அதுதான் நிலை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள், இன்னமின் அமாராத்திஸ் ஸாஅ, திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்றார். அதையும் நாம் எங்களுடைய வாழ்நாளில் பார்த்து வருகிறோம். ஒரு காலம் இருந்ததை மௌத் என்றால் திடீர் என்று வராது, வந்தால் அது பெரிய ஒரு ஆச்சரியமாக. பல நாள் நோயிலே இருந்து வைத்தியசாலைகளிலே படுத்து அவருடைய வசியத்தெல்லாம் திறன்பட சொல்லி மனஸ்தாபம் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து மன்னிப்பு கேட்டு துனியாவுடைய சகல பொறுப்புகளையும் நீங்கி அழகான அமைப்பிலே ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தாலும் அப்படித்தான் போவார். எல்லா சொத்து செல்வங்களையும் எழுதிவிட்டு அந்த இஹ்ராமை அணிகின்ற பொழுது சில நேரம் இந்த இஹ்ராமை என்னுடைய வாழ்நாளில் கஃனாக இருக்கும் என்று நினைத்துதான் அதை அணிந்து அந்த கடைசி பயணத்திற்கு தயாராகுவார். ஆனால் இன்று அப்படி அல்ல. மௌத்து செய்தியை எடுக்க தொலைபேசியில் அழைப்பு விடுத்தால், இன்னாரை தெரியுமா? ஆமா தெரியும். மரண செய்தி கேள்விப்பட்டீர்களா? ஆம். அவருடைய யார்? அவருடைய யார் அல்ல, அவரேதான். அவரா? அவர் நினைத்தார் அவருடைய தாயாக அல்லது தகப்பனாக அல்லது பெரியப்பாவாக அல்லது சாத்தாவுடைய மரண செய்தியை சொல்ல வருகிறார். அவருடைய யாரு மௌத்து அல்ல, அவரே மௌத்து. ஆச்சரியப்படுகிறார். இதை பெரிதாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாழ்நாளிலே அன்றாடம் எங்களுடைய குடும்பங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். அதிகரித்தால் அது கியாமத்துடைய நாளுடைய அறிகுறி என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், காலம் மிக வேகமாக செல்லும், மலமளவென செல்லும். உதாரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதகூனு ஸனா கஷ்ஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தின் வேகத்திலே போகும். ஒரு மாதம் ஒரு ஜும்மா நாளுடைய வேகத்திலே கழியும். ஒரு ஜும்மாவுடைய கிழமை, ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்திலே போகும். ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் மாதிரி பட்டாப்பட்டு என்று முடிந்துவிடும். ஒரு மணித்தியாலம் ஒரு இந்த அளவுக்கு என்றால் ஒரு செகண்ட் என்பதை சொல்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லையும் வைத்து தட்டுகின்ற பொழுது அல்லது இரும்பிலே ஏதாவது ஒரு கல்லையோ அல்லது கல்லிலே இரும்பையோ அடிக்கின்ற பொழுது அதிலிருந்து தீப்பொறி பறக்கிறது பாரு, அடிப்பட்டவுடனே பறக்கிறதே, அந்த வேகத்திலே ஒவ்வொரு மணித்தியாலங்களும் கழிகின்ற ஒரு நாள் நிலை ஏற்படுவதாக இருந்தால், காலம் மிக வேகமாக உருண்டோடுகிறதா என்றிருந்தால், காலத்திலே பரக்கத் எடுபட்டு விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்தால் கியாமத்து நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று அப்படியான ஒரு காலத்திலே காலத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் நினைத்த மாதிரி அதை வேகமாக சுழற்றுவான், நினைத்த மாதிரி அதை தாமதப்படுத்துவான். கிதாபுகளில் எழுதுகிறார்கள், தஜ்ஜால் தோன்றியதற்கு பின்னால் ஒரு நாளை ஒரு வருடமாக ஆக்குவான். தஜ்ஜால் தோன்றிய முதல் நாள், அது அவனுடைய இந்த தொடரிலே வரும் பெரும் அடையாளங்களிலே தஜ்ஜால் தோன்றிய முதல் நாள் நீங்கள் கணிக்கின்ற ஒரு வருடத்திற்கு சமனாகும். இரண்டாம் நாள் ஒரு மாதத்திற்கு சமனாகும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் உள்ளத்திலே எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? தஜ்ஜால் அவன் வரட்டும் போகட்டும், அதெல்லாம் பிரச்சனை அல்ல. அந்த ஒரு நாள் ஒரு வருஷமாக போகிறதா, அதுவும் பிரச்சனை அல்ல. அவர்கள் கேட்டார்கள் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி என்று சொல்லுகிறீர்களே என்றால் 365 நாட்கள் சுமாரா, அந்த நாளிலே ஒரு தடவை சூரியன் உதித்து ஒரு தடவை மறையும் என்றால் நாங்கள் எங்களுடைய நாளாந்த தொழுகைகளை 5 நேரம் தொழுதால் போதுமா அல்லது 365 நாளுக்குரிய தொழுகையை தொழ வேண்டுமா? உலகம் மாற்றம், உலகத்திலே பிரச்சனை, உலகத்திலே குழப்பம், உலகத்திலே பித்தனா, தஜ்ஜால், ஒரு நாள், வருஷம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை படைத்த ரப்புக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமையை அந்த கட்டத்திலும் கச்சிதமாக எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற கேள்வியை தான் கேட்டார்.
அது இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்திலே அந்த தலைப்பிலே அது பின்னால் வரும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காலத்தை வேகமாக நகர்த்துவதும் காலத்தை தனக்கு ஏற்ற மாதிரி அதை தாமதப்படுத்துவதும் அல்லாஹுடைய பிடியிலே இருக்கிறது, சக்தியிலே இருக்கிறது. ஒரு கட்டம் வரும், காலம் வேகமாக ஓடினால் கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து அதற்காக தயாராகிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த மாதிரியான அறிகுறிகளின் மூலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக வேண்டி, மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த கியாமத்துடைய நாளைக்காக வேண்டி எதை தயாரித்து முன்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திப்பீர்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் சிந்தனையை அந்த நாளைக்கு தயார்படுத்துகின்ற விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுபோன்ற அடையாளங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. வரும் குத்துபாக்களிலே நாம் அதை பார்ப்போம். இதை பார்க்கும் ஒவ்வொரு விடயத்திலும் நாம் சிந்திக்கின்ற பொழுது கியாமம் நெருங்கிவிட்டது, மௌத்து நெருங்கிவிட்டது, என்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் என்னை தயார்படுத்த வேண்டும், என் குடும்பத்தை தயார்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவனாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மடிய வேண்டும் என்ற அந்த லட்சியத்தை நாம் அனைவர்களும் உள்ளத்திலே எடுத்து அந்த அமைப்பிலே செயல்பட நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே. அத்தனை பாவங்களையும் தனிப்பெரும் கிருபை கொண்டு மறைத்து மன்னித்தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உயர்த்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருவாயா. அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய மனதினோக பேசுவதை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயா. அதாவது எங்கள் பிள்ளை செல்வங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி விடுவாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பறக்கச் செய்வாயா. திடீர் விபத்துகளை விட்டும், கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டும், மோசமான பழக்க வழக்கங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயா. கொடிய பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயா. யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா. யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி அதை அவர்களுக்கே பாதகமானதாக நீ ஆக்கி அருள்வாயா. விசேஷமாக பைத்துல் முகத்தஸை சூழ வாழுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயா. யா அல்லாஹ், அந்த பெண்களை நீ பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய பிள்ளைகளின் உயிர்களை பாதுகாத்தருள்வாயா. அவர்களுடைய உடைமைகளை, அவர்களுடைய ஊர்களை, மஸ்ஜிதுகளை பாதுகாத்தருள்வாயா. யஹூதி நஸரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி விடுவாயா. அவர்களுக்குள்ளே பிளவுகளை நீ ஏற்படுத்தி விடுவாயா. அவர்களுடைய ஆயுதங்களை, பயங்கரமான ஆயுதங்களை நீ செயலிழக்க செய்வாயா. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் நீ அதிசீக்கிரத்திலே கொடுத்தருள்வாயா. உன்னால் சபிக்கப்பட்ட யகூதிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி முழு உலக மக்களையும் அவர்களுக்கு எதிராக அணி திரளுகின்ற வாய்ப்பை நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயா. முழு உலகம் எல்லாம் அவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக